ஹாய், இன்றைக்கி ஃப்ரைடே விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே இருந்து அடுப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவிட்டு சாப்பாடெலாம் அரிசி வந்து ஊற வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். உல வச்சுட்டு பருப்புமே வேக வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வெந்துருச்சு. ஸோ சாதம் வடிச்சு சைடில் வடிச்சு வச்சுட்டு பருப்புமே வந்து வெந்திருக்கு. ஸோ அதை வந்து வைக்கிறேன். பருப்பும் பூசணிக்காவும் மஞ்சள் பூசணியும் வந்து வேக வச்சிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து நல்லா சூப்பராக மசிஞ்சிடுச்சு. நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறாங்க. வந்து சாம்பாருமே வந்து தாளிச்சு விட்டுருந்தான். சாதமும் வடிச்சிட்டேன். பருப்பு வந்து மசிச்சு வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து சாதம் வடிச்சு விட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் முருங்கைக்காவும் கேரட்டும் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் பொரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தனியாக வச்சுருக்கேன். சரி, சாம்பார் வந்து தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ வந்து பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். சரி, சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். கேஸை வந்து பற்ற வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து பருப்பு வந்து தம்பிக்கு வந்து சாதத்தில் போட்டு பசில் விட்டுறது வந்து எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுப்பேன். இந்த பருப்பும் சாம்பாரும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து அவனுக்கு நான் ஊட்டிடுவேன். கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக பருப்பு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து நான் இந்த பருப்பு கூடவே வந்து போட்டுக்கிறேன். டைட்டாக இருக்குது. இந்த பருப்புலேயே வந்து நான் பெருங்காயத்துக்கு வந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே வந்து பொரியலுக்கு சாம்பார் ரைஸு கோவக்காய் கொஞ்சம் பொரியல் பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணேன். சாம்பார் வந்து தாளிச்சு விட்டுட்டு வந்து கோவக்காய் பொரியலாம் சொல்லி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பூசிட்டு கொஞ்சம் சாம்பாரில் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து அதுவும் கொஞ்சம் பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடுகு வந்து பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்து இப்போ போட மாட்டேன். கொஞ்சம் கொதிச்சு சாம்பார் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் முருங்கைக்காய் போடுவேன். இப்போ அதை எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட வேறு எதுவும் காய் இல்லை, கேரட் தான் இருந்துச்சு. ஸோ கேரட் மட்டும் இப்போக்கி வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் போடுவேன். ஏன்னா காரம் வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டு கல் உப்பு. குழம்புக்கெல்லாம் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணேன். இந்த பொரியலுக்குலாம் மட்டும்தான் சால்ட் யூஸ் பண்ணேன், தூள் உப்பு. உப்புமே கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்கோழி முட்டை தம்பிக்காக ஊரில் வந்து கொடுத்து விட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து நேற்று ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ இன்னொரு மாமியார், எங்கள் மாமியாருடைய தங்கச்சி, அவங்க வந்து தம்பிக்கும் பாப்பாவுக்கும் நாட்டுக்கோழி முட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கடையில் வாங்குறது வந்து நல்லா டார்க் கலரில் இருக்கும்ல, இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலராக தான் இருக்குது. குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. சாம்பாரில் வந்து புளியுமே வந்து கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இது கொதிச்சதுக்கப்புறம்
முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காவுமே வந்து அதில் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி தான் எடுக்கணும் முருங்கைக்காவை. இப்போ வந்து கோவக்காய் இருக்குது, ஸோ அதையுமே எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி டக்குன்னு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வேறு போகணும். பாப்பாவை ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வரணும். இனிமேல் தான் குளிச்சுட்டு வந்து கிளம்பணும். வந்துட்டு வாங்கி வச்சேன். கோவக்காய் மட்டும் வாங்கி வச்சா ரொம்ப நாள் வந்து தாங்க மாட்டேங்குது. இதை 2 நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். கட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பழுத்துருச்சானு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கோவக்காய் வந்து தாங்கவே தாங்காது, உடனே பழுத்துரும், ஒரு நாள் விட்டாக்குறோம். என் பையனை ஒரு வழியாக வந்து தூங்க வச்சுட்டு தான் நான் சமைக்கவே வந்திருக்கேன். சமைக்கவே விட மாட்டேறான். மற்ற டைம்லாம் விளையாடிட்டு தான் இருப்பான். நம்ம வந்து கிச்சனில் வந்து எதனா வந்து வேலை பார்க்கும்போது தான் வந்து நின்றுட்டு வந்து கத்திட்டு இருப்பான். அடிக்காத மாதிரியே அடிச்ச மாதிரியே அழுவான். அடிக்க மாட்டேன், ஆனால் அடிச்ச மாதிரி அழுது ஆயாவெல்லாம் போய் சாம்பார் சரியாயிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து கோவக்காய் பொரியல். கோவக்காய் நல்லா தான் இருந்துச்சு, 1-2 தான் பழுத்து இருந்துச்சு. அப்புறம் முட்டை ஊற்றி பண்ணுவேன், ஆனால் முட்டை ஊற்றலை இன்னைக்கு. அப்படியே தான் சமையலும் முடிச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். என் பையனுக்கும் வந்து சாப்பாடும் கொடுத்துட்டேன். என் பையனும் வந்து ஸ்கூல் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அப்புறம் அவங்க சித்தப்பாவே ஸ்கூல் வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ அவளுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் மாமியார் வந்து அவளை வெளில கூப்பிட்டு போகிறான்னு சொன்னாங்க. ஸோ அவளை வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமைக்கான பூஜை ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.